பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. பக்கத்தில் இருந்த கணேசன் டக்குன்னு எழுந்திரிச்சு, என்னம்மா ஆச்சு, ஏன் இப்படி கத்துற போகிற என்னன்னு கேட்டோன்னு இவங்க கண்ணை மூடிக்கிட்டு ஜன்னலை தாங்க கையை காட்டுறாங்க. எதுவும் வாயை திறந்து பேச மாட்டுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு லைட்டெல்லாம் போட்டு என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, இது மாதிரி ஜன்னல் ஓரமாக நம்ம வர்றப்ப ஒரு பெண்மணி பார்த்தோம்ல, அந்த பெண்ணு இங்கே வந்து நிற்கிற மாதிரி இருந்துச்சு. நான் சொன்னோன்னா இவருக்கு கணேசனுக்கு மனசில் என்ன தோணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வரும்பொழுதே கொஞ்சம் பயத்தோட தான் நம்ம மனைவி வந்துகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ வந்து அந்த நினப்பிலேயே படுத்து இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது இவங்களுக்கு தோணி இருக்கும் சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா படு, நீ அதையே நினச்சிக்கிட்டு படுத்து இருந்திருப்ப, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இந்த பக்கம் படு, மாற்றி படுன்னு சொல்லிட்டு அவரு ஜன்னல் ஓரமாக படுத்துட்டு 2 பேருமே நல்லா தூங்கிட்டாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. காலையில் நல்லா விடியுது. இவர் வேலைக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்காரு. கணேசோட மனைவியும் எழுந்திரிச்சு மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே கொடுத்து அனுப்பிட்டாங்க. கணேசன் பார்த்தீங்கன்னா மாலை ஒரு 6-7 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவாருங்க. அன்னைக்கு அது மாதிரி தான் வீட்டுக்கு வராருங்க. ஒரு 7 மணி